பூண்டி மாதாவின் பிறப்பு பெருவிழா தேர்பவனி செப்டம்பர் 8 இரவு நடைபெறுகிறது. அனைவரும் வருக, மாதாவின் அருளாசி பெறுக. தொடர் விடுமுறையை ஒட்டி கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதுகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஹரிஹரன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஹரிஹரன். ஓணம், அதனைத் தொடர்ந்து மிலாது நபி போன்ற பல்வேறு பண்டிகை தொடர் விடுமுறை காரணமாக சுற்றுலா தலங்களில் அதிக அளவில் மக்கள் கூடுவதை நம்ம பார்க்குறோம். நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் மக்களுடைய வருகை எந்த அளவுக்கு இருக்குது, என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, அங்கே வந்திருக்கக்கூடிய மக்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? வணக்கம். மலைகளின் வேவசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் கடந்த 3 தினங்களாக ஓணம் மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக சுற்றுலா பயணிகளின் வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. கடந்த 3 தினங்களாக தொடர்ந்து சாரல் மழை, கனமழை என விட்டு விட்டு பெய்து வரும் மழை காரணமாக வானிலை சற்று சிறப்பாக உள்ளது. சுற்றுலா பயணிகள் மேகமூட்டத்துடன் படகு சவாரி செய்து சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்து புகைப்படம் எடுத்து வருகின்றனர். மேலும் அவ்வப்போது லேசான சாரல் மற்றும் மழை மற்றும் கனமழை பெய்து வருவதால் குடைகளை பிடித்தபடியே நட்சத்திர ஏரியில் படகு சவாரி மற்றும் குதிரை சவாரி, சைக்கிள் சவாரி மேற்கொண்டு வருகிறார். அதே போல சுற்றுலா தலங்களில் தரையிறங்கி காணப்படும் மேகமூட்டங்களை கண்டு ரசித்து சுற்றுலா பயணிகள் உற்சாகம் அடைந்து வருகிறார். குறிப்பாக வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள மோய சதுக்கம், தூண்பாறை, குணா குகை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் அதிக அளவு சுற்றுலா பயணிகள் வரத்து காணப்படுகிறது. சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிப்பால் மலை சாலைகள் மற்றும் சுற்றுலா தலங்களிலே போக்குவரத்து நெரிசலும் மிகுந்து காணப்பட்டு வருகிறது. ஹரிஹரன், உங்களுடைய கள விவரங்களுக்கு. பூலோகம் போற்றும் பூண்டி மாதாவின் பிறப்பு பெருவிழா தேர்பவனி செப்டம்பர் 8 இரவு நடைபெறுகிறது. அனைவரும் வருக, மாதாவின் அருளாசி பெறுக.